இன்றைய ஆட்சியாளர்களை தினந்தோறும் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றன. இன்றைக்கு கரூரிலே ரவுடிகளை வைத்து ஒரு நாள் ஒன்றுக்கு 3000 லாரிகளில் மணல் அள்ளப்படுகின்றது. தினந்தோறும் 1.5 கோடி ரூபாய்க்கு கனிம வளங்கள் கொள்ளை போகின்றன. பகிரங்கமாக மணல் கடத்தப்படுகிறது. நம்முடைய முன்னாள் அமைச்சர் அருமை சகோதரர் விஜயபாஸ் அவர்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கின்றார். அங்கிருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் புகார் கொடுக்கின்றார். சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிடத்திலே புகார் கொடுக்கின்றார். எந்த புகாரும் அவர் எடுத்துக் கொள்ளப்படவில்லை. அதிகாரிகளுடைய துணை கொண்டு இதுவரை மணல் கொள்ளை சர்வசாதாரணம் நடந்து கொண்டிருக்கின்றது. அங்கே ஒரு திமுக முன்னாள் அமைச்சர் முழுமையாக இந்த கனிம வள கொள்ளையில் ஈடுபட்டிருக்கின்றார். ஆக இப்பொழுது இருக்கின்ற அதிகாரிகள் அத்தனை பேரும் இந்த கனிம வள கொள்ளைக்கு துணை வகிக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுடைய மகத்தான ஆதரவை ஆட்சி அமைந்தவுடனே இந்த கனிம வள கொள்ளையிலே யாரெல்லாம் இதற்கு துணை நின்றார்கள் அவர்கள் மீதெல்லாம் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்.